விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மின்சாரத்தை துண்டித்ததால் 14,000 கோழிகள் செத்து மடிந்ததாக கூறி கோழிப்பண்ணை உரிமையாளர் கண்ணீர் விட்டு கதறியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெம்பக்கோட்டை அடுத்த திருவேங்கடபுரம் கிராமத்தில் செல்லமுத்து பாண்டியன் என்பவர் அதிநவீன குளிரூட்டப்பட்ட கோழிப்பண்ணை வைத்துள்ளார். சுமார் 15,000 கோழிகளை அவர் வளர்த்து வந்த நிலையில் பண்ணைக்கான மின் கட்டண தொகை 49,719 ரூபாயை செல்லமுத்து பாண்டியன் செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருந்ததாக கூறும் செல்லமுத்து பாண்டியன் பணத்தை செலுத்திக் கொண்டிருந்த போதே மின்வாரிய ஊழியர்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பண்ணைக்காக மின்சாரத்தை துண்டித்ததாக கூறியிருக்கிறார். இதனால் பண்ணையில் இருந்த ஏசி செயல்படாததால் சுமார் 14,000 கோழிகள் வெப்பம் தாங்காமல் ஒன்றன் பின் ஒன்றாக செத்து மடிந்ததாக குற்றம் சுமத்தி அவர் கண்ணீர் விட்டு கதறியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 16ஆம் தேதியே கட் பண்ணிட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு எந்த தகவலும் சொல்லல. ஒவ்வொரு நாளும் பார்த்து வளர்த்த கோழி சார். இப்படி மொத்தமா செத்து கிடக்கிறத பார்த்தா எனக்கு மொத்தமே தூக்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு சார். மத்தியானத்துல இருந்து நான் இன்னும் வரைக்கும் கட்சி கூட குடிக்கல சார். ஒரு விவசாய பாழாக்குறதுக்கு ஒரு அளவே இல்லை சார். நான் 100 தடவை சொல்லியிருக்கேன் சார். சார் எதுவும் பண்ணிடாதீங்க, 10 நாளையில சம்பளம் வந்துடும் போடுங்க சார் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் 2 பிள்ளைய சேர்த்து விட்டாங்க சார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எனக்கு தகவலே தெரியாது சார். நான் நோட்டீஸ் கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க சார். ஏதோ புண்ணியத்துக்கு இந்த கம்பெனி எனக்கு செஞ்சு கொடுத்தது இவங்க கிட்டே எனக்கு என்ன பேர்